பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தில் வாழ்த்து. 2 ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26, John chapter 20 verse 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 8 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இயேசு அவங்களுக்கு தரிசனம் ஆறார். உயிர்த்தெழுந்த பின்பு திரும்ப ஃபாலோ பண்ணி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தோமாவும் இங்க இருந்தான். ஏன்னா தோமா ரொம்ப சந்தேகப்பட்டான். நான் அவரை தொட்டு பார்க்கணும்னா, தொட்டு பாரு, என் விழாலும்ப தொட்டு பாரு, தொட்டு பார்த்தா தானே நம்புன்னு சொன்னேன், தொட்டு பாரு. இப்ப சொல்லப்படுகிற வார்த்தை, அறைகளுக்குள் நிக்கிற கிறிஸ்து. இன்னைக்கு உங்கள் வீட்டின் அறைகளுக்குள் இயேசு வந்து நிற்பாராக. எப்பேற்பட்ட போராட்டமான காலமாய் இருந்தாலும் உன் வீட்டின் அறைக்குள் இயேசு வந்து நிக்கிற நாள் இந்த நாள். எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ள காலமாய் இருந்தாலும் உன் வீட்டின் அறைக்குள் இயேசு வந்து நிக்கிற நாள் இந்த நாள். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் உன் வீட்டின் அறைக்குள்ளே வந்து நிக்கிற நாள் இந்த நாளா இருப்பதாக. இயேசு வந்து நிக்கிற நாள். சமாதானம் உண்டாவதாக. லேபரோ ஷிகிட பலதியா. சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உலகம் தரும் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். சமாதானம் உண்டாவதாக மகனே, சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை நதியை போல கர்த்தர் ஊற்றுகிறார். ஊட்டி அறைக்குள்ளே வந்து நிக்கிற இயேசு. பாருங்க, 8 நாளைக்கு சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமா அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்த கதவுக்கு நடுவில் இயேசு வந்து நிற்கிறார். பாருங்களேன், கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இயேசு வந்து நின்று உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எந்த கதவு அடைக்கப்பட்டு வந்து நிற்கிறதுன்னு சொல்கிறாய்? இயேசு வந்து நிற்கிறார். உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். நீ அடைத்து வைத்திருக்கிறாய், இயேசு அடைத்து வைத்து கதவுக்குள் வந்து நிற்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். பயப்படாத மகனே, கர்த்தர் இருக்கிறார், உன்னோட கர்த்தர் இருக்கிறார். எந்த போராட்டமான காலத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய், நீ போராட்டமான காலத்துக்கு நடுவில் இயேசு வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டாயிற்று, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்குது மகளே. இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக. எல்லா தடைகளை உடைத்தெறிகிறார். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் முறிக்கப்படுகிறது. இயேசு நாமத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், நாளை முடிக்கிறதுக்குள்ள சாட்சியோடு முடிப்பீங்க. Take this prophetic word, receive it in Jesus name. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. Receive it in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day.